நீங்க ஆசீர்வதிக்கப்படணும், உங்களோடு கூட சேர்ந்து உங்கள் குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும், உங்களை சார்ந்தவர்கள் உங்கள் உறவினர்கள் ரட்சிக்கப்பட்டு அவர்களும் ஆசீர்வதிக்கப்படணும். அதுக்காக இந்த கூட்டம் அந்த ஆசீர்வாதம் இந்த மாதிரி ஏதோ வருஷத்துக்கு ஒரு முறை இந்த மாதிரி ஸ்பெஷலா ஏதாவது மீட்டிங் நடக்கும் போது அதை நம்ம என்ன செய்யணும், பயன்படுத்திக் கொள்ளணும். இந்த மாதிரி நேரம் இந்த மாதிரி சந்தர்ப்பங்கள் திரும்ப நாளைக்கு கிடைக்குமா அடுத்த வாரம் கிடைக்குமான்னு தெரியாது. இப்ப கிடைச்சிருக்கு. இந்த நேரத்தை நம்ம என்ன செஞ்சிருக்கணும், பயன்படுத்திக் கொள்ளணும். சரி, இன்றைக்கு நான் பேச போகிற தலைப்பு என்னன்னா, நம்மளை தேவன் ஆசீர்வதிக்க கூடாது என்று நினைப்பது இல்லை. யாரையுமே நான் ஆசீர்வதிக்க மாட்டேன் என்று வேதத்தில் எங்கேயுமே ஆண்டவர் சொல்லலை. நம்மளை ஆசீர்வதிக்கத்தான் அவர் விரும்புகிறார். நீங்க ஆசீர்வாதமா இருக்கணுங்கிறதா அவர் விரும்புகிறார், எதிர்பார்க்கிறார். பாபிலோனில் இருந்து ஒரு மனுஷனை தனக்கென்று தெரிந்து கொண்டு அவனை விசுவாசத்தின் தகப்பனாக ஏற்படுத்தினவர் நம்முடைய ஆண்டவர். அவர்தான் ஆபிரகாம். ஆபிரகாம் பிறப்பிலிருந்து கிறிஸ்தவனும் கிடையாது, யூதனும் கிடையாது, இஸ்ரவேலரும் கிடையாது. பாபிலோனிய பட்டணத்தை சேர்ந்தவர், கல்தேய பட்டணத்தை பாபிலோனிய கலாச்சாரத்தை சேர்ந்தவர். நம்ம பாஷையில சொல்லணும்னா, நம்ம தான் எங்க இருந்து வந்தோமோ அங்க இருந்து தான் அவன் வந்தான். எங்க இருந்து வந்தோம், நம்ம தான் விக்கிரகாரில் இருந்து தான் நம்ம வந்தோம், புறஜாதியில் இருந்து தான் நம்ம வந்தோம். அதே பாபிலோனில் இருந்துதான், அதே உலகத்தில் இருந்துதான், அதே விக்கிரகாரில் இருந்துதான் ஆபிரகாமை தேவன் தெரிந்து கொண்டார். அப்படி அங்கிருந்து தெரிந்து கொண்டு அவனை விசுவாசத்தின் தகப்பன் என்று மாற்றினார். அது மட்டுமல்ல, ஆபிரகாமுக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும் கொடுத்திருக்கிறார். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு ஆபிரகாம் போன உடனே டக்குன்னு தூக்கி ஆசீர்வாதத்தை கையில கொடுத்துட்ட உடனே ஆபிரகாம் வாங்கிட்டு வந்தது. அந்த ஆசீர்வாதத்தை வாங்கிக் கொள்வதற்காக ஆபிரகாமினுடைய பிரயாசம், ஆபிரகாமினுடைய உபத்திரவம், ஆபிரகாமினுடைய போராட்டம், இவைகளுக்கு பிறகுதான் ஆசீர்வாதம் வந்தது. இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுள்ள கால இருந்து வச்ச உடனே ஆசீர்வாதம் வந்துடும். சர்ச்சுள்ள உள்ள போய் ஒரு வாரம் 2 வாரத்துல ஆசீர்வாதம் வரலன்னா இந்த பாஸ்ட் சரியில்லை, இந்த சபை சரியில்லை அப்படின்னு தான் நம்ம என்ன பண்ணிடுறோம், தீர்மானம் பண்ணிடுறோம். நீங்க எப்படின்னு தெரியல, நம்ம சபையில அப்படித்தான். ஒருத்தர் ரொம்ப நாளும் அப்படியே ஃப்ரெண்ட்ஷிப்பாவே இருந்தாரு. சரி, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், எனக்கு ஒருவேளை சத்தியத்தை சொன்னா வராம போயிடுவாங்க, சரி எதுக்கு சொல்ல வேண்டியது கணக்கு சொல்லிடுவோம் அப்படின்னு ஒரு நாள் என்ன பண்ண, அவன் கூப்பிட்டு சத்தியத்தை சொன்னேன். ரொம்ப நாளா எங்களோட நம்மளுக்கு தெரியும், நான் எப்படி இருந்தேன், நான் எப்படி ரசிக்கப்பட்டேன்னு தெரியும் நல்லாவே. ஆனாலும் நம்ம சொல்ல வேண்டியது கடமை. கூப்பிட்டு, தம்பி வாடா, ஆண்டவர் வந்து ஏற்றுக்கோ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். உலகத்துல மட்டும் இல்லை, பரலோகத்துல உனக்கு ஒரு இடம் உண்டு, இந்த இடத்துல இழந்துடாதுன்னு சொல்லி சத்தியத்தை சொன்னேன். ஆனா இந்த பரலோகத்துல உனக்கு ஒரு இடம் இருக்குது, அதை பிடிச்சுக்கேன்னு சொன்னேன், அதை மறந்துட்டாங்க. வந்து அவனை ஆசீர்வதிப்பாரான்னு சொன்ன பாரு, அதை மட்டும் புரிஞ்சுக்கிட்டான். நேரா வந்தான், மாப்பிள்ளை சொன்னாங்க வந்தேன் சர்ச்சுக்கு. 2 வாரம் வந்தான், 3ஆவது வாரம் வரல. நானும் எல்லாரும் விசுவாசிகள் இருந்து நான் ஒரு வாரம் வரமாட்டாங்க, நம்ம விசுவாசிங்க உடனே போன் பண்ணா நம்ம விசுவாசிக்கு போவோம். என்ன ஒரு வாரத்துக்கே போன் பண்ணீங்க? ஆமா, ஒரு வாரம் வரலன்னா கேட்கக்கூடாது. என்ன நீங்க வரல, அதுக்கு உடனே போன் பண்ணிட்டீங்களா அப்படின்பாங்க. சரி, அதனால என்ன பண்ணுவாங்க, நிறைய அனுபவிச்சிருக்கேன். காசு எவ்வளோன்னு தெரியல, நம்மளாம் கிலோமீட்டர் அனுபவிச்சிருக்காங்க. சரி, என்ன பண்றது, ஒரே வார்த்தை கேட்கணும். பாப்போம், இந்த வாரம் ஏதோ வேலை ஏன்னா இருக்கிறது பெங்களூர் படுறதில்ல, ஒரு வேலை வாய்ப்பு இருந்திருக்கும், வருமானம் ஒரு பேமெண்ட் வந்திருக்காது, சம்பளம் ஏதாவது வந்திருக்காது. இந்த வீட்டில் நிறைய ஃபங்க்ஷன் இருக்கு, ஏன்னா அந்த பெங்களூர்லாம் ஃபங்க்ஷன் பொண்ணு தான் போகிறது, தனியெல்லாம் போக மாட்டாங்க. இதெல்லாம் இருக்கு. பிறந்த நாளைக்குன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, கல்யாணம்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, கால் கொடுத்தா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க, ஃப்ரெண்டு வாடா டீ கொடுக்குறேன்னா சர்ச்சுக்கு வர மாட்டாங்க. நீங்களாம் எவ்வளவு மேல். சரி, இந்த மாதிரி ஏதோ விசேஷம் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு நான் என்ன பண்ணோம், அடுத்த வாரம் போன் பண்ணேன். 2வது வாரம் போன் பண்ணேன், என்ன மாப்பிள்ளை வரலையே சர்ச்சுக்கு, ஏன் போன வாரம் வரல, என்ன விஷயம் இல்லை. அதை போல அப்படின்னா என்ன அவங்க மரியாதை சொல்றாங்க, ஃப்ரெண்ட்ஷிப்ல சொல்றாங்க.
சரி போது என்ன ஆச்சு நல்லதான். நீ என்ன சொன்ன? சர்ச்சு வந்தா ஆசீர்வாதம் வரும்னு சொன்ன. நான் 2 வாரம் வந்தேன், 3வது வாரம் வந்தா அப்போ ஒண்ணு வரல. நான் ஆசீர்வாதம் எங்க இருந்து வரும், எப்படி வரும்? உடனே போச்சு, நான் என்னப்பா எப்படி சொல்றேன் அப்படின்னு. ஆமா நீ என்ன சொன்ன ஆசீர்வாதம் வரல, அதான் நான் வரல அப்படின்னா இவனுக்கு நான் என்ன சொல்லி வர வேண்டும்? சரி யோசிச்சு பார்த்தேன், சரிப்பா நீ ரொம்ப புத்திசாலி ஆயிட்டேன். நான் ஆசீர்வாதம் சொன்னா அது மட்டும் எடுத்துக்கிட்டேன், அது சேர்த்ததுக்கு அப்புறம் பார்க்குமாப்ல அப்படின்னா ஒரே பேச்சு சேர்த்ததுக்கு அப்புறம் தான் அது இப்ப அப்படி பார்க்க வேண்டாம். சரி அது மாதிரி போயிடுச்சு. இன்னைக்கு நிறைய பேருக்கு சர்ச்சுல வந்த உடனே ஆசீர்வாதம் வந்துடணும். சர்ச்சுல வந்த உடனே என்ன செய்யணும்? ஏதாவது கதவு திறந்து வானத்தை கிழிச்சு கொட்டணும். சர்ச்சுக்குள்ள வந்த உடனே ஏதோ அற்புதம் நடக்கணும். சர்ச்சுக்குள்ள வந்த உடனே ஏதாவது நடக்கலன்னா என்ன ஆகுது? இந்த சபை சரியில்லை, பாசமும் சரியில்லை, என்ன ஆயிடுச்சு? ஆசீர்வாதமே வரல. நம்ம ஒருத்தர் ஏற்கனவே வச்சிருக்காரு ஒருத்தர், ஆசீர்வாதம் 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 சொல்லி ஒரு கூட்ட கடத்தை சேர்த்துட்டு இருக்கிறாரு. எங்க கொண்டு விடுவாரு தெரியல, அது நமக்கு வேண்டாம். சரி, ஆசீர்வாதம் வேண்டுமானால் அதை பெற்றுக் கொள்வதற்கு சில நிபந்தனைகள் உண்டு. அந்த உடனே ஆசீர்வாதத்தை தூக்கி கையில கொடுக்க மாட்டாங்க. நம்ம பிள்ளைங்க சின்ன சின்ன பிள்ளைங்களா இருக்கிறாங்க, அந்த பிள்ளைகளுடைய பருவத்துக்கு ஏற்ற வயசுக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்க என்ன செய்வீங்க? அந்த பிள்ளைகள் கேட்கிற பொருளை வாங்கி கொடுப்பீங்க. 5 வயசு பையனுக்கு ஒரு ராயல் என்ஃபீல்டு வாங்கி கொடுப்பீங்களா? 5 வயசு பையன் அந்த வண்டியை தள்ளுவானா? 5 வயசு பையனுக்கு என்ன கொடுப்பீங்க? சின்னதா ஒரு 3 சக்கரம் போட்ட சைக்கிளை வாங்கி கொடுப்போம். ஒரு 10 ஒரு 6 வயசு 7 வயசு ஆனா ஒரு 2 வீட்டு சைக்கிளை வாங்கி கொடுப்போம். அப்புறம் ஒரு 25 வயசுக்கு மேல வந்தாங்கன்னா அவங்களுக்கு அனுப்பிட்டு வாங்கி கொடுப்போம். அந்த மாதிரி 5 வயசு பையனுக்கு அனுப்பிட்டு வாங்கி கொடுக்க முடியாது. ஆசீர்வாதமும் படிப்படியாகத்தான் வரும். ஆசீர்வாதம் எப்படி வரும்? படிப்படியாகத்தான் வரும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நாம் எப்படி படிப்படியா இங்கிருந்து மேலே போகணுமோ அப்படித்தான் ஆசீர்வாதம் நமக்கு இறங்கி வரும். நீ படி ஏறலைன்னா உனக்கு ஆசீர்வாதம் கீழே இறங்காது. நாம் படியில ஏறினாதான் ஆசீர்வாதம் எனக்கு இறங்கி வரும். அப்ப ஆசீர்வாதம் சும்மா கிடைக்காது. ஆண்டவர் சொல்றார் ஏசாயா 59:1-2 பார்த்தீங்கன்னா, ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு என் கரம் குறுகி போகவில்லை. கை குறுகி போல ஆண்டவருடைய கையெல்லாம் குறுகி போகுது. மனுஷன் கை வேணா தாராளமா நல்லா பழகாலத்துக்கு நீட்டா கொடுப்பான். கொஞ்சம் பழகாலம் கம்மியாச்சுன்னா பிசுங்குவான். கொஞ்சம் தாராளமா வருமானம் இருக்குது, நல்ல வந்தா கொஞ்சம் தாராளமா இருப்பான். கொஞ்சம் வருமானம் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? கை சுருக்கிடும். நம்ம சபையில காணி கூட அப்படிதான். காணிக்கை தான் பாஸ்டர் அன்னைக்கு காலையில சொன்னேன். தோமஸ் பாட்டா அப்படிங்கிற ஒருத்தர், ஒரு சின்ன பையன், ஆஸ்திரேலியா கேரின்னு சொல்லி ஒரு ஊரு, வெளிநாடுகள்ல அந்த நாட்டுல இருக்கிறது. அவர் சின்ன பையன், அவங்க அப்பா வியாதிப்பட்டு இருக்கிறாரு, அவங்க அம்மா வீட்டுல இருக்காங்க, 2 பிள்ளை சகோதரர் இருக்காங்க, சகோதரி சகோதரர்கள். இந்த பையனா படிக்க வைக்கணும், மேல படிக்கிறவங்களுக்கு வசதி இல்லை, பிள்ளைகளை குடும்பத்தை பார்க்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்புல இருக்கிறான். அப்ப இவனால படிக்க போக முடியாது. இவன் என்ன செய்யறான்? ரோட்ல ஓரமா ஃபுட்பாத் சொல்லுவோம். ரோட்டு ஓரமாக என்ன செய்யறான்? ஒரு செருப்பு கடையை வச்சு இந்த வணிகர்களுக்கு எல்லாம் பழைய செருப்புகளை தைத்து கொடுக்கறது, ஷூ தைச்சு கொடுக்கறது வேலையை அவன் செய்யறான். அதை செஞ்சு அதுல வருகிற வருமானத்தை தான் தன்னுடைய குடும்பத்தையும் தன்னுடைய சகோதர சகோதரிகளையும் அவன் காப்பாற்றுகிறான். அப்படி இருக்கும்போது அவன் கிறிஸ்தவன், நல்ல சர்ச்சுக்கு போறவன். அப்போ இவன் சர்ச்சுக்கு வரும்போது எல்லாரும் காணிக்கை கொடுக்கறதுக்கு முன்னால வருவாங்க. எல்லாரும் காணிக்கை கொடுக்க வரும்போது இந்த சின்ன பையன் என்ன பண்ணுவாங்க, அப்படியே பார்த்தா இவன் அப்படியே ரொம்ப துக்கப்படுவான். என்னன்னா எல்லாரும் நிறைய காணிக்கை கொடுக்குறாங்க, என்னன்னு நிறைய கொடுக்க முடியும். ஏன்னா அவங்க வருமானம் அப்படி அவங்க ஒவ்வொருத்தரும் கம்பெனி வச்சு நடத்துறாங்க,
மாத சம்பளங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் வருமானத்துக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்க. இவன் சாதாரணமா தெரு ஓரத்துல ஒரு செருப்பு தச்சுக்கிட்டு இருக்கிறவன், அதுல எவ்வளவு வருமானம் வரும்? அதுலயும் என்ன செய்வாங்கன்னா தவறாமல் அந்த 10ல் 1 பங்கு என்ன பண்ணுவாங்க, தசம பாகத்தை தவறாமல் ஆண்டவருக்கு செலுத்தும். அப்படி செலுத்த வரும்போதெல்லாம் மனசுல ஒரு உறுத்தல் இருந்துகிட்டே இருக்குமா, என்னடா இது எல்லாரும் நிறைய கொடுக்குறாங்க, என்னால நிறைய கொடுக்க முடியலையே. ஆண்டு ரொம்ப துக்கப்படுவாங்க, என்ன ஆண்டோட நான் இப்படி செய்யறது சரியா இல்லை, என் மனசுக்கு திருப்தியா இல்லை அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே இருந்திருக்கிறான். ஒரு நாள் காணிக்கை போட வரும்போது அன்னைக்கு அவனுக்கு 20 ரூபாய், ஏன்னா அவங்க வந்து ஏன் சொல்லுவாங்க, நான் நம்ம பாஷையிலே சொல்லிடுறேன், 20 ரூபாய் எனக்கு வருமானம் வந்துச்சு. அதுல 10ல் 1 பங்குனா 2 ரூபாய் அவன் காணிக்கை போடணும், 18 ரூபாய் கையில எடுத்து வச்சுக்கணும். இப்ப இவர் என்ன பண்ணாரு, 2 ரூபாய் கையில எடுத்து வச்சுட்டு 18 ரூபாய் அந்த கையில எடுத்துக்கிட்டு வந்தாரு காணிக்கை போடுறதுக்கு. கிட்ட வந்த உடனே இவங்க மனசுல ஒரு உணர்வு போடுது, எல்லாரும் கூட நம்ம கொடுக்க கூடாது, எல்லாரும் கூட நாமளும் என்ன செய்யக்கூடாது, கொடுக்க கூடாது. எல்லாரும் 10ல் 1 பங்கு கொடுக்குறாங்க. நான் என்ன செய்ய போறேன்னா, நான் வைத்துக் கொள்ள வேண்டிய 18% ஆண்டவருக்கு கொடுத்துட்டு அந்த 2% நான் எடுத்துட்டு போக போறேன் அப்படின்னு தீர்மானம் பண்ணி ஜெபம் பண்றேன். ஜெபம் பண்ணிட்டு என்ன பண்ணா, இந்த கையில இருந்த 2 ரூபாயை பாக்கெட்ல வச்சுக்கிட்டு இந்த கையில இருந்த 18 ரூபாயை போட்டான். போட்டுட்டு வீட்டுக்கு போன உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, ஏன்பா நம்ம குடும்ப சூழ்நிலை தெரிஞ்சு நீ இப்படி மொத்த பணத்தையும் காணிக்க கொடுத்துட்டு வந்துட்டிய, தம்பி தங்கச்சி எல்லாம் இருக்காங்க, அவங்க எல்லாம் படிக்கணும், நம்ம சாப்பிடணும், இன்னும் சில காரியங்கள் தேவைகள் இருக்கு, என்ன செய்வோம், அப்பா அவர பலவீனமா இருக்காங்க, அவங்களுக்கு மாத்திரை மருந்தெல்லாம் வாங்கணும், என்ன செய்யறது அப்படிங்கும் போது இந்த தம்பி சொல்றான், அம்மா நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் தீர்மானம் பண்ணி கொடுத்துட்டேன், நீ ஒன்றும் கவலைப்படாத, இதுக்கு எவ்வளவு கொடுத்தா அங்க 2 மடங்கு ஆண்டு நாளைக்கு கொடுப்பாரு, நாளைக்கு நிறைய பேருடைய செருப்பு அறந்து போயிடும், ஆண்டு நிறைய கஸ்டமர்கள் ஆண்டு என்ன செய்வாரு அனுப்பி கொடுப்பாரு, நீ கவலையாடாது அப்படின்னு. சரி அம்மா சமாதானம் எடுத்துட்டு வந்து உட்கார்ந்தாரு. மறுநாள் காலையில கடைக்கு வந்தாரு, கடை தேர்தல் வச்சு உட்கார்றாரு. இப்ப ரோட்ல ஓரமா இருக்கிற கடை தெரியுங்க, ஒரு சின்ன ஒரு கண்டை போட்டு ஒரு பட்டு மாதிரி வச்சுக்கிட்டு ஒரு சின்ன 2 கட்டி ஒரு கத்திரியை வச்சுக்கிட்டு அப்படியே பூசி வச்சுட்டு உட்கார்ந்துங்க. இவன் வந்து உட்கார்ந்த நேரம் காலையில பிடிச்ச மழை 4 மணி வரைக்கும் வருது. எப்படி மழை பெய்யுது, மழை பெய்யுது, மழை நிக்கல. மழை பெய்ஞ்சிட்டு இருக்கும் போது கஷ்டப்பட்டு வருவாங்க. இவன் என்ன பண்றான், அப்படியே உட்கார்ந்து இருக்கிறான். உட்கார்ந்து இருக்கும் போது இவன் யோசிக்கிறான். என்ன யோசிக்கிறான்னா, ஆண்டவரே நேற்று நான் வந்து 18% உங்களுக்கு கொடுத்தேன், 18 ரூபாய் நான் வந்து போட்டேன். அந்த 18 ரூபாய் உண்டியில போடும் போது காணிக்கை நான் செலுத்தும் போது என் காணிக்கையை நீங்க அங்கீகரிச்சது, நீங்க ஏற்றுக்கிட்டீங்கிறத நான் உணர்ந்தேன். எப்படி உணர்ந்தா, அந்த காணிக்கை கொடுக்கும் போது என்னை அறியாமல் ஒரு சந்தோஷம் என்ன பண்ணுச்சு, நடப்பினது. இத்தனை நாள் நான் 2 ரூபாய் போட்டப்ப எனக்கு அந்த சந்தோஷம் வரல. இத்தனை நாள் அந்த ஒரு 1% நான் என்ன பண்ண போட்டு போய் எனக்கு அந்த சந்தோஷம் வரல. இந்த 18 ரூபாயை போடும்போது எனக்கு இருந்த சந்தோஷம் எல்லையில்லாத ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்னன்னா, என் காணிக்கையை நீங்க பார்த்தீங்கன்னா நான் நம்பிட்டேன் அப்படின்னா. சரி நம்பிட்டேன், நேற்று நான் முடிவு பண்ணி கொடுத்துட்டேன். இன்னைக்கு வருகிற நாட்டில் என்ன பண்ண போறேன், ஒரே நாள் நிறுத்தது இல்லை, அதை தொடர்ந்து நான் செய்ய போறேன். தொடர்ந்து என்ன செய்ய போறேன், முடிவு பண்ணிட்டேன். இனி 2% தான் எனக்கு, 1% தான் எனக்கு, 9% உங்களுக்கு தான் முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஜோம் பண்ணிட்டு பேசிட்டு உட்கார்ந்துருக்கான். பேசிட்டே இருக்கும் போது அந்த தண்ணி மழை பெய்து ஓடிட்டு இருக்கும் போது ஒரு ரப்பர் துண்டு அப்படியே நகரிட்டு வந்துச்சு. பார்த்த உடனே நம்ம கை காலக்காரங்களாம் கை பார்த்தா சும்மா இருக்கு, நம்ம எதனா ஒரு கட்டை கட்டுனா அப்படியே எடுத்தாலும் சரி பொம்மை மாதிரி ஆகணும் எதையோ ஒன்று பண்ணிட்டு இருப்பான். ஆனால் வேலைக்காரன் சும்மா இருக்க முடியும். ஒரு ரப்பர் துண்டு கடிச்ச உடனே அவர் என்ன பண்ணாரு, அவன் தொழிலை சாப்பிடலாம், எப்படி ஒரு வலதுக்காக இடதுக்காக அப்படியே மார்க் போட்டு அந்த ரப்பரை அப்படியே கட் பண்ணி அதுக்கு அந்த ஒரு வார் போட்டு அழகாக இருக்கு. ஒரு சின்ன ஜோடி என்ன பண்ணாரு, செருப்பை தயார்படுத்திட்டார், தயார்படுத்தி எடுத்து வச்சுட்டாரு. அது மழை பெஞ்சுட்டு அந்த வேலையில் இருக்கு, இதையாவது செய்யணும்னு அழகாக செஞ்சு என்ன பண்ணாரு, எடுத்து வச்சுட்டாரு. வச்சுட்டு உட்கார்ந்துருந்தார். மழை கரெக்டா ஒரு 4 மணி மேல 4 மணி அப்படி மழை விட்டுச்சு. மழை விட்ட உடனே அவர் வயசான பெரிய நல்ல கோட் ஷூட் போட்டு ஒரு கொடையை பிடிச்சிட்டு
அவர் நேரம் வந்திருக்காரு. நேரம் வந்து தம்பி இந்த ஷூ கொஞ்சம் அப்படி கிழிஞ்சிருக்கு, அதை கொஞ்சம் ஒட்டி கொடுங்க, எல்லாம் தைச்சு கொடுங்க அப்படின்றாரு. இவர் சொல்லிருக்காரு, சார் நீங்க கலட்டி கொடுத்தா தான் நாங்கள் செய்ய முடியும் அப்படின்னா அதை கலட்டி கொடுங்கன்னு கேட்டிருக்காரு. இவர் என்ன பண்ணியிருக்காருன்னா, அப்படி மழை பெஞ்சு தண்ணியா இருந்த பாடம் எங்க இருக்கிறது, ஷாக்ஸ் எல்லாம் நனைஞ்சிருவோம், அதனால எப்படி அப்படியே பண்ணேன் அப்படின்னாங்க. உடனே அந்த செருப்பு தைச்சு இருந்தாங்க. அதை எடுத்து அவரை கொடுத்து, சார் இதை போட்டு நிலுங்க சார், அதை கொடுங்க நீங்க அப்படின்னு சொல்லி அதை வாங்கி தச்சு கொடுத்தான். இந்த 2 செருப்பு வாங்கி ஒரு போட்டார் பெரியவர். ரொம்ப அழகாக பிடிச்சி ரொம்ப ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் இன்னும் எனக்கே அளவுக்கு தச்ச மாதிரி இருக்கு தம்பி, இந்த செருப்பு எனக்கு கொடுத்துருக்கியா அப்படின்னு கேட்டுருக்கேன். சரி ஒன்றும் சொல்லணும், சரிங்க சார் எடுத்துக்கங்க, எவ்வளோ நல்லா சொல்லு சொல்லுங்க சார். நான் விலையெல்லாம் ஒன்றும் போடுறதில்ல, நான் வந்து சும்மா ஒரு டைம் பாஸ் உட்காந்து போது தைச்சது, அதுக்கு என்னால் விலைலாம் போட்டு சொல்ல முடியாது, அதனால நீங்கள் என்ன செய்யுங்க, நீங்கள் ஏதோ ஒரு வேலையை பார்த்து கொடுங்க சார் அப்படின்னு சொன்ன உடனே அவர் என்ன பண்ணியிருக்காரு, இந்த பழைய ஷூ தைச்சதுக்கு ஒரு சீனும் இந்த செருப்பு ஒன்று கொடுத்த தெரியுமா, இதுக்கு நான் 40 ரூபாய் கொடுக்குறேன் அப்படின்னா. அந்த பழைய செருப்பு தைச்சதுக்கு 1 ரூபாய், இந்த புது செருப்பு கொடுத்தா ஒரு ஜோடு, அதுக்கு நான் 40 ரூபாய்க்கு கொடுக்குறியா அப்படின்னு கேட்டாரு. இவருக்கு அதுக்காக தேவை, சரி சார் கொடுங்க அப்படின்னு வாங்கிட்டார். நேற்று கொண்டு போய் காணிக்க கொண்டது எவ்வளவு இப்ப காணிக்க வந்து காசு வந்து வருமானம் வந்து எவ்வளவு 41 ரூபாய். எத்தனை பர்சன்ட் அதிகமாக இருக்கு? ரூபாய் 2% அதிகமாக போய் 5 ரூபாய் அதிகமாக வந்துச்சு. சரி வாங்கிட்டு போயிட்டா, வீட்டில் போய் அம்மாட்ட கூட சொல்லிட்டா. மறுநாள் காலையில் வந்து கடையில் உட்காண்டாரு. உட்காரும் போது வரிசையா ஒருத்தர் வந்துட்டே இருக்கான். எதுக்கு தம்பி, எனக்கு ஒரு பெரிய ஒரு செருப்பு தைச்சு கொடுத்தியாம, அந்த செருப்பு ரொம்ப நல்லா இருந்துச்சு, ரொம்ப கம்மியாம சீப்பா கொடுத்தேன்னு சொன்னாரு. அது அவர் அட்ரஸ் சொல்லி அனுப்பிச்சாரு, எனக்கு செருப்பு கிடைக்குமா சொன்னாங்க. அதுக்கு இன்றும் மழையில நடத்தி வந்து நான் தைச்சு கொடுத்தேன். அதெல்லாம் இல்லை சார், ஒரு வேளை நீங்க எனக்கு ஆர்டர் எடுத்து என்ன பண்ண கொடு, தைச்சு கொடுக்க முடியுமா அப்படின்னு உடனே சொல்லுவார். சரி அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, இப்போ ஒரு உட்கார்ந்து ஆர்டர் எடுக்கிறாரு. முதல் நாள் வரைக்கும் என்ன இல்லாத இருந்தவர், வேலை இல்லாதவர், இன்னைக்கு உட்கார்ந்து ஆர்டர் எடுக்கிறாரு. ஆர்டர் எடுத்து நிறைய ஆர்டர் எடுத்துட்டாரு. இப்போ அதை வேலை செய்யணும், ரப்பர் வேணும். யோசிச்சு பாருங்க, எங்க போனா ரப்பர் கிடைக்கும்? யோசிச்சாங்க, மழை தண்ணி இங்க இருந்தாலும் இப்படி ஏதாவது வழி வந்துச்சு. இந்த மழை தண்ணி வந்த வழி கிடைக்கே போனா, அங்க போன உடனே ஒரு பெரிய ஃபேக்டரியில இந்த ரப்பர்லாம் இருக்குல்ல, அது அவங்களுக்கு தேவை போக மீதி இருக்கிறத கழிச்சாங்க. அந்த வேஸ்ட் எல்லாம் ஒரு சைடு எல்லாம் இருக்காங்க, கொட்டி வச்சிருக்காங்க. இதை பார்த்து என்ன பண்ணிட்டா, நேரா அதை கொண்டு வருது. இவன் எவ்வளவு பேருக்கு ஆர்டர் எடுத்தானோ அதெல்லாம் என்ன பண்ணிட்டான், உட்கார்ந்து என்ன செய்யறான், 30 ஜோடா தச்சு கொடுக்க ஆரம்பித்தவர் 1882 வருஷத்துல உலக பணக்காரர் வரிசை பட்டியலில் பேசுறது. அவங்க தான் இன்னைக்கு நாம இருக்கிற பாட்டா ஷில்பர். தெரியுதா? பாட்டா ஷில்பர் கம்பெனி தெரியல, அவர் தான் பாட்டா, தோமஸ் பாட்டா. அந்த சின்ன பையன் தான் அன்னைக்கு 18 ரூபாய் போட்டவன். அதே 1902 வருஷத்துல உலக பணக்கார வரிசையில் மட்டும் வரல, அவனுடைய பேர், அவனுடைய புகழ் அவ்வளவு விளங்கி அதே 1924 முதலாவது உலக சாதனை தனக்கென்று ஒரு தனி விமானத்தை வாங்கினவர் தாமஸ் பாட்டா தான். எப்படி வரும்? அதுக்கு மட்டும் ஆசீர்வாதம் எப்படி வரும்? போட்டு கொடுக்கப்படும். நேற்று சொன்னேன், 6:38 வருஷம் எப்படி கொடுப்பாராம்? அமைதி கொடுக்கி சரிந்து விடும் மடியில் என்ன செய்யப்படும்? போடப்படும். அப்போ கொடுக்கிறத கிறிஸ்தவன் கற்றுக்கொண்டானால் கிறிஸ்தவன் பெரிய பணக்காரன். இன்னைக்கு உலக வரிசையில நீங்க கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா பெரிய பணக்கார பட்டியலில் இருக்கிறவன் கிறிஸ்தவன் தான். இன்னைக்கு உலக பணக்கார பட்டியலில் இருக்கிறவன் கிறிஸ்தவன் தான். நாம எப்படி இருக்கிறோம்? நம்மளும் கிறிஸ்தவன் தான். எப்படி இருக்குது? அதனால வேதம் சொல்லுகிறது, ஏசாயா 59:1 சொல்லுது, கர்த்தருடைய கரம் குறுகி போகவில்லை,
அவர் ஆசீர்வதிக்க விரும்புகிற தேவன். அப்ப ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வதற்கு நம்மிடத்தில் என்ன பிரச்சனை? நிறைய பிரச்சனை இருக்கு. என்னென்னலாம் நமக்கு பிரச்சனையா இருந்ததுங்கிறத நம்ம கவனிக்கணும். எதிலே நான் குறைவா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கணும். நான் குறைப்பட்டதை திருத்திக் கொள்ளும் போதுதான் கர்த்தர் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. சொன்னா சர்ச்சுக்கு வந்தோடனே காசு வரும், சர்ச்சுக்கு வந்தோடனே பணம் வரும், சர்ச்சுக்கு வந்தோடனே கார் வரும், சர்ச்சுக்கு வந்தோடனே லாரி வரும்னா நான் புல்லாதான் வரும். சர்ச்சுக்கு வந்தோடனே அது வரும், சர்ச்சுக்கு வந்தோடனே இது வரும். சர்ச்சுக்கு வந்தோடனே நீ என்ன செஞ்சிருக்கிற? சர்ச்சுக்கு வந்து நீ என்ன செஞ்சிருக்கிற? சபைக்காக நான் என்ன செய்திருக்கிறேன்? ஊழியத்துக்காக நான் என்ன செஞ்சிருக்கேன்? இந்த சபையில என்னோட பங்கு என்ன? சபை வந்து வெறும் ரூசா பாசல் மட்டும்தான் சபையாயிருக்கு. சபை யாருடையது? யாருடையது? கர்த்தருடையது. அப்போ கர்த்தருடைய பிள்ளைகளுடையது சபை இது. அப்ப இந்த சபையில நீங்க ஒவ்வொருத்தரும் அர்த்தமா இருக்கீங்க. கர்த்தரே சரீரமாகிய சபையா இருக்கிறார். சரீரமாகிய சபைக்கு தலையா இருக்கிறவர் கிறிஸ்து. நீங்க ஒவ்வொருவரும் அதில் அங்கத்தினர்களா இருக்கீங்க. அப்ப நீங்க அங்கத்தினர்கள். இது உங்க வீடு, இது உங்க சபை, இது உங்களுடையது. எந்த கிறிஸ்தவன் ஒரு சபையை நான் போகிற ஆவிக்குரிய சபையை என் வீடு நினைக்கிறானோ அவன் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். என்னதான் நீ வருஷத்துல போயிட்டு இருந்தாலும் லூசா பாஸ் சபை நீ நினைச்சு ஆசீர்வதிக்கப்பட முடியாது. சபையில உங்களை கொண்டு வந்து நிறுத்தினதை கர்த்தர் ஒரு நோக்கத்தோடு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறார். எத்தனை வருஷம் இந்த ஊழியத்தினுடைய வளர்ச்சி? எத்தனை வருஷம் ஆச்சு இந்த ஊழியம் தொடங்கி? எத்தனை வருஷம் ஆச்சு? 17 வருஷம் ஆச்சு. 17 வருஷம் 6 மாசம் விசுவாசி யாரா இருக்கீங்களா? ஆரம்பத்தில் நான் இந்த சபைக்கு வந்திருக்கிறேன் சொல்ல முடியுமா? நல்ல இந்த சபை உங்களுக்கு என்று தேவன் நியமித்திருக்கிறார். எதற்காக? பரலோகத்தின் மாதிரியை இங்கே வைத்து உங்களுக்கு காண்பிப்பதற்காக. பரலோகத்தில் எப்பொழுதும் தேவனை துதிக்கணும், பரலோகத்துக்கு தேவை பரிசுத்தம். இதையெல்லாம் இங்க வச்சு என்ன செஞ்சிருக்கிறார்? ஆண்டவர் உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்திருக்கிறார், உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்களாம் தேவனுடைய பிள்ளைகளா தேவனோடு இருந்து ராஜ்யம் ஆளுகை செய்ய போவதற்காக தேவனுடைய சபையை வைத்து படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். சபை வந்தவனே ஆசீர்வாதம் கொடுக்கிறதுக்கு சபை. சபையுடைய முதலாவது ஆசீர்வாதம் எது நம்ம புரிஞ்சுக்கணும். முதல் ஆசீர்வாதம் எது? என் பாவம் மன்னிக்கப்படுவது. முதல் ஆசீர்வாதம் எது? நான் ரட்சிக்கப்படுவது. வேதம் தான் சொல்லுது, எவருடைய பாவத்தை ஆண்டவர் நினைக்காத இருக்கிறாரோ, எவருடைய மீறுதலை ஆண்டவர் ஞாபகப்படுத்தாமல் இருக்கிறார், அவன் பாக்கியவான். உன் பாவம் மன்னிக்கப்படணும், நகரம் மன்னிக்கப்படணும், பழைய வாழ்க்கை திரும்பணும், ஆண்டவருக்காக வைராக்கியமா வாழணும். இயேசு வரும்போது இந்த ரெடி உடனே அப்படி நிக்கிற மாதிரி இருக்கணும். எத்தனை பேர் நின்று இருக்கிறோம்? எப்போ ஒரு லெட்டர் போடுறேன்னு சொல்லியிருக்கேன் இல்ல, ஆண்டவர் வரும்போது லெட்டர் ஒன்று போடுவார். இப்ப லெட்டர்லாம் கிடையாது, லெட்டர்லாம் கிடையாது. ஏன்னா லெட்டர் போட காலெல்லாம் போச்சு. இப்ப இமெயிலும் போச்சு. அடுத்தது வேற ஆயிடுச்சு, கையே வந்துருச்சு. அப்படியே இங்க இருந்தாங்க, அங்க இருந்து இங்க. நான் பார்க்கும் ஒரு சபையில ஒரே சபையில இருந்து இங்க மூலையில இருந்து அந்த மூலையில SMS போயிருக்கு. இது இங்க இருந்து அங்க இருந்து இது பலம் போகுமா? நம்மளாம் அப்படிதான் நினைச்சுக்கிறோம். கர்த்தருடைய கை குடிக்கு போகல. ஆசீர்வாதத்தை வாங்குவதற்கு நாம் என்ன தடையாடுகிறோம்? நம்மகிட்ட என்ன பிரச்சனை அப்படின்னு ஆபிரகாமை கூப்பிட்டு ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை பேரை பெருமைப்படுத்தி உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், கடற்கல் நூலை போல வானத்து நட்சத்திரங்களுக்கு நான் உன்னை என்ன செய்வேன்? பெருமைப்படுவேன். பெரிய ஆசீர்வாதத்தின் பட்டியலை கொடுத்துவிட்டு அந்த 12ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல ஒரே ஒரு கட்டளை வைக்கிறாரு. நான் சொல்லுகிற தேசத்துக்கு உன் இனத்தையும் உன் தாயையும் உன் தகப்பனையும் விட்டு நான் சொல்லுவது என்ன செய்? புறப்பட்டு போ என்று சொன்ன கட்டளைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடினாலே தேவன் அவனை ஆசீர்வதித்தார். அப்ப ஆசீர்வாதம் சும்மா வருமா? எப்படி வரும்? ஆண்டவருக்கு கீழ்ப்படியணும், வசனத்துக்கு கீழ்ப்படியணும், வசனத்தின்படி வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளணும். சுவிசேஷ கூட்டங்கள் அதெல்லாம் வெளியில நடக்கும். சுவிசேஷ கூட்டங்களுக்கு வெளியில போனவங்க அங்க பேசுறது புரியாம ஊழியக்காரங்க வந்து கேட்பாங்க, ஐயா இன்னும் பேசுறாங்க அந்த வசனத்தெல்லாம் சொல்லி என்ன விளக்குறீங்க பாச சபையில கேட்டாங்க. ஒரு காலத்துல இன்னைக்கு என்ன நடந்துருக்கு தெரியுமில்ல? சபையில பேசுகிற பிரசங்கத்தை அப்படியே குறிச்சு வச்சுட்டு போய் பக்கத்துல அடுத்த சபை பாசிட்ட கேட்குது, எங்க பாசிட்டு பிரசங்கம் பண்ணாரு நியாயமா?
எப்படி பண்ணிட்டு இருக்குது? இங்க பிரசனத்தை கேட்டு கரெக்டா குறிப்பெடுத்து நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் அவங்க மனதில் இருக்காங்க இருக்குது, நல்லா குறிப்பெடுத்து போய் வீட்டுல உட்காந்து வசனத்தை தியானிக்க போறாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம். அது கரெக்டா எடுத்துட்டு போய் அடுத்த சபைக்கு தெரிஞ்சவங்க, ஏன்னா அங்க இருந்து ரெண்டு என்ன செஞ்சிருக்கும் வாழை இதுக்கு பழக்கமா இருக்கும், எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒரு இடத்துல கூடுறது, கூட்டிட்டு எங்க பாஸ் இப்படி பேசினாரு, உங்க பாஸ் அப்படி பேசினாரு, உடனே இதை அதை பத்தி பேசும், அது இதை பத்தி பேசும், என்ன ஆயிடாங்க சபையில சரசர கூட்டாயிடும். ஒரு காலத்துல வெளியில இருந்த பிரசனிமாரெல்லாம் வெளியில கன்வென்ஷன் மீட்டிங் போடணும்னா பாஸ்டர்ல தேடி வந்தாங்க. ஏன் கூட்டம் நடத்த போறோம், அந்த ஜனங்களை கொண்டு வாங்க கூட்டிட்டு வாங்க பாஸ்டர் பார்த்து பேசி அப்ப செய்வாங்க. அது எல்லாமே 49 2வது வசனம் சொல்லி பாருங்க, உங்களுக்கு அக்கிரமங்களே தேவனுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு, தடையா இருக்கு. அப்ப என்ன தடை, என்ன இருக்கு, எதெல்லாம் தேவனுக்கு அக்கிரமமா இருக்கு அதை நம்ம பார்க்கணும். அதெல்லாம் இப்ப பாஸ்டர் சொல்லுவாங்க, எதெல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கு, உங்கள் அக்கிரமத்தினுடைய காரியங்கள் எல்லாம் பாஸ்டர் நான் வந்து தொடர்ச்சி நடத்துவான். அப்ப என்ன பிரச்சனை, என் அக்கிரமமே என் ஆசீர்வாதத்திற்கு தடை, என் தேவனோடு பேசுவதற்கு தடை, என் தேவனை தரிசிக்க முடியாம தடை, என் ஆண்டவருக்கு எனக்கு என்னவா இருக்கு, சவாலுங்க. அதெல்லாம் நிக்குது. ஆண்டவரே என்கிட்ட பேசல, ஊழியக்காரன் சொல்லி ஊழியக்காரன் வந்து ஜெபம் பண்ணுங்க, இது இங்க என்ன பண்ணுது, இங்க சரீரமாக சபையில நீங்களாம் அங்கத்தினர் என்று சொல்லி இந்த சபையை உட்கார்ந்து 1 மணி நேரம் உபவாசம் பண்ண முடியல, ஜெபிக்க முடியல. இது இங்க உபவாசம் ஜெபம் பண்ணி ஜெபிக்க போறோம். இது தேசத்துக்கு தரப்புல நிக்கலாம், உன் வீட்டுக்கார தரப்புல நிக்க உன்னால முடியல, உன் கணவன் ரசிக்கப்பட தரப்புல நிக்க உன்னால முடியல, குடிகார கணவன் உன்னால தீர்க்க முடியல, இது போய் அந்த தரப்புல நிக்க உன்னால முடியல. உங்களுக்கு ஒரு தடை இருக்கு, அது எதுன்னு நீங்க சரியா புரிஞ்சுட்டீங்கன்னா உங்க ஆசீர்வாதத்தை தேவன் அள்ளி கொடுக்கறதில்லை, கொட்டி போடுறது. ஆபிரகாமின் ஆசீர்வாதம் இன்னைக்கு வரைக்கும் நம்ம பேசிட்டு இருக்கோம். இன்னைக்கு வரைக்கும் ஆபிரகாமின் நாட்கள் நேருக்கு முந்தானெல்லாம் இல்லை, இன்றைக்கு வரைக்கும் பேசிட்டு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் என்ன, அந்த அளவுக்கு தேவன் ஆசீர்வதித்து இருக்கிறார், அவ்வளவு ஆசீர்வாதத்தை தேவன் கொடுத்திருக்கிறார். அப்போ என்கிட்ட என்ன குறை, என்ன பிரச்சனை, என்கிட்ட நான் எதுல குறையா இருக்கேன், எதுல தடையா இருக்கேன், நாம் நிதானிச்சு நம்ம அர்ப்பணித்து நம்ம செவிப்போம். நிச்சயமா உங்க ஆசீர்வாதம் உங்க கையில தான் இருக்கு. ஆசையா நீங்க கடவுள்